ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மின்சாரத்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இசிஐஎல் இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இசிஐஎல்னா ஒண்ணுமில்ல நண்பர்களே, மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டெக்னிக்கல் ஆபீசர், 2 வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், 3வது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இந்த 3 போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து சேலரி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். 38 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். நம்ம சொன்ன மாதிரி இசிஐஎல் இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். இசிஐஎல்னா வேற ஒண்ணும் இல்லை நண்பர்களே, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து, அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 29/7/2024 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 சம்பளம் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். செகண்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 45,000 சம்பளம். தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 சம்பளம். ஃபோர்த் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 55,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,000 வந்து கொடுக்குறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,500 வந்து பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெக்னிக்கல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 25,000 சம்பளம், செகண்ட் இயருக்கு வந்து 28,000 சம்பளம், தேர்ட் இயருக்கு வந்து 31,000 சம்பளம், அண்ட் ஃபோர்த் இயருக்கு சேம் சேலரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலன்ஸ் எல்லாம் இருக்குது, பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 22,528 சம்பளம், செகண்ட் இயருக்கு வந்து 24,750 சம்பளம், தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஃபோர்த் இயருக்கு 27,258 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் டெக்னீஷியன்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 3 போஸ்டிங் வந்து மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 22,412 வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பெர்சன் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40% வந்து இடஒதுக்கீடும் வந்து கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா www.esil.go.in. சோ அதுக்குள்ள போயிட்டு மெயின் பேஜுக்குள்ள போயிட்டு கெரியர்ஸ்குள்ள போயிட்டு கரண்ட் ஓபனிங்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8/8/2024 இன்னிலிருந்து சரியாக வந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு நண்பர்களே. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி சோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாகவும் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ மூலமாகவும் வந்து எடுக்கப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 4 பேர்த்துல யாரு பெஸ்டோ அவங்களுக்கு தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க. சோ 1:4 அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க. சோ குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்கலாம், பிளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி. சோ அதே மாதிரி டெக்னீஷியன் ஆபீசருக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி. ஜூனியர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ பிளஸ் அப்ரண்டிஸ் முடிச்சவங்க என்ன 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இந்த மாதிரி வந்து எது இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பெர்சனல் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் அடிப்படையில வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தான் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. சோ அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 33 வருஷம் சொல்லியிருக்காங்க. லோயர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ போஸ்ட் குவாலிபிகேஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அப்ளை பண்றதுக்கான அந்த அபிஷியல் லிங்க். சோ இந்த கிளிக் ஹேர் அப்ளை டு போஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓபன் ஆயிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்ளை பண்றவங்க இதுல இருந்தா நீங்க வந்து எடுத்துக்கணும். உங்களோட டெம்பரரி ஐடி, டேட் ஆஃப் பர்த், சோ அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்க அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். என்ன போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அதை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
So thank you friends, thank you so much, all the best for your career.